வணக்கம். பிரபஞ்ச ஐக்கியத்தில் இருங்கள். அப்பொழுதுதான் நடக்கிற காரியங்கள் நமக்கு அனைத்து உணர்த்தும். அந்த ஐக்கிய நிலை இருந்தால் தான் உணர்த்தும். இல்லாட்ட அந்த ஐக்கியப்பாடு இல்லாட்ட நான் ஒவ்வொரு நிலையும் உணரப்பட முடியாது. உணரணும். ஐக்கியப்பாடு இருந்தால் தான் நம்மளுக்கு உணர்வினுடைய நிலையை இதுதானுங்கிற நிலையை உணர்த்தும். அது எனக்கு ஒரு உண்மை நிகழ்வு நடந்தது. பிரபஞ்சத்தின் நிலையில் குழந்தைகள் படிக்கிறார்கள். அந்த நேரம் கொஞ்சம் சிக்கலான டைம். இருவருக்கு ஃபீஸ் கட்டுற டைம். ஒரு ஆள் ஃபிஃபார்ம், ஒரு ஆள் பிஇ படிக்கிறாங்க. இன்னும் ஒரு சின்ன ஆள் அவர் ஸ்கூல் படிக்கிற நிலை இருக்கும்போது, ஒரு மூத்த பையனுக்கு ஃபிஃபார்ம் படிக்கிறவனுக்கு 18,000 சில்லறையே என்னமோ ஒரு பெரிய அமௌண்ட். அந்த நேரம் கிட்டத்தட்ட நான் அப்படின்னு சொல்கிறது 18 வருடங்களை தாண்டிய காலம். என்ன பண்ணுது, கூட இருக்கும். என்ன பண்ணுது, கொஞ்சம் கஷ்டமாட்டையும் பாப்பாவும் படிக்கிறதுனால அந்த 18,000 சில்லறையே புரட்ட முயற்சிக்கிறது முடியல. ஆனால் அன்றைய தினம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறவரெல்லாம் இருக்கிற உடம்பா இருந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பஸ்ஸு தான் ஏறணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற ஊருக்கு. அதை விட்டு கடந்து சென்று ஒரு பாதையில் கடந்து செல்லுது. என்ன அறியாமல் கடத்துது. கொண்டு போகும்போது அங்கே ஒருவர் நண்பர் இருக்கிறார். ரொம்ப பெரியவராக இருந்தார். கொஞ்சம் வயசாக இருந்தார். டெய்லர். அவர் மகன்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் நம்ம டாக்டர், இவருக்கு ஹோமியோபதி இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது நான் தான் தச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதை பக்கத்தில் அப்படியா, சரி சார் அப்படிங்காங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பக்கத்திலே பார்த்துட்டு இருந்தவர் அவருக்கு மருமகன் மிலிட்ரிக்காரு. அப்போது மாமா நம்ம அம்மாவை சாட்டை காட்டலாமா அப்படிங்காங்க. தாராளமாக காட்டுமா, நல்லா காட்டலாம், நல்லா பண்ணுவாங்க, வீட்டுக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அழைச்சிட்டு போய் அவங்க அம்மாவுக்கு வீசிங் ட்ரபுளாக என்னன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கேஸு, பக்கத்து வீட்டு கேஸு. அப்படி இப்படின்னு வரும்போது அன்றைய தினம் எவ்வளவோ 21,000 சில்லறை, 12,000 சில்லறை தான் வேணும். அந்த அமௌண்ட்டு பிரபஞ்சம் கொடுத்தது. அது பெரிய பாக்கியம். ஏன்னா நான் நேராக பஸ் ஏறி இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். கொண்டு போகுது பாருங்கள் பிரபஞ்சம். அது